இந்த ஒரு டிவைஸ் மட்டுமே 25 லட்சம் ரூபா ஆச்சுங்க. கருப்பசாமி வந்து கும்பிடுறதுனால ஃப்ரண்ட்ல சுருட்டு வச்சிருக்கு பாத்தீங்களா? இங்க பாருங்க, இந்த போட்ல உள்ள வலை கிச்சன் ஏரியா கீழே இருக்குது. இந்த போட்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து கேமரா வச்சிருக்கு பாத்தீங்களா? இதுல வந்து 3 ஃப்ளோர் இருக்கு. அழகா இப்படி தூங்கிக்க வேண்டியதான். எப்படி இதுல வந்து கொதிக்க தண்ணி இருக்கும். அதுல போட்டு அவிச்சுக்கிட்டு அப்படியே மேல எடுத்து போட்டு அப்படியே காய வச்சு தான் கருவாடை தான் சேல் பண்றாங்க. பெரிய இன்ஜின், ஏதோ கும்மின்ஸ் இருக்கு இன்ஜின் நேம். இந்த பக்கம் ஒன்று இருக்கு, அந்த பக்கம் ஒரு ஹைட்ராலிக் இருக்கு. கருப்பசாமி ஐயா, கருப்பரே வாரும் ஐயா. வெல்கம் டு த நியூ போட் vlog. இன்னைக்கு நம்ம மலேசியால பங்கூர்ல இருக்கிற ஒரு ஃபிஷிங் போட்ல தான் இருக்கோம். இது வந்து நெத்திலி போட்டு, நம்ம ஊர்ல சுருக்குமடி போட்டு இருக்குல்ல, அந்த சுருக்குமடி போட்டு தான். இவங்க முழுக்க நெத்திலி தொழிலுக்காக போற போட்டு இந்த போட்டு. ஸோ இந்த போட்டை நம்ம இன்னைக்கு ஃபுல்லா சுத்தி பார்க்க போறோம். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இந்த போட்ல. அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு காமிக்க போறேன். எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதை உங்களுக்கு நான் காமிக்க போறேன். நீங்களும் பயங்கரமா ஓ இப்படி இருக்கா அப்படி இருக்கா அந்த மாதிரி இருக்கும். சீரியஸாவே சொல்றேன், நான் சும்மா சொல்லல. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ என் கூட டிராவல் பண்ணுங்க. நான் இந்த போட்டை ஃபுல்லா உங்களை நான் சுத்தி காமிக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க போனாலுமே அங்க இருக்கிற போட்டை வந்து உங்களை சுத்தி காமிக்கிறது எனக்கு ஒரு வழக்கம். அதனால நம்ம மலேசியா வரைக்கும் வந்திருக்கோம். அப்ப இந்த போட்டை சுத்தி காமிக்கலாம் நல்லா இருக்காது. அதனால என் கூட வாங்க, போட்டை எப்பவுமே சுத்தி பார்க்க போறோம். நம்ம எப்பவுமே அணியத்துல இருந்து ஆரம்பிப்போம். இப்ப நம்ம வந்து இந்த போட்டோட அணியத்துல நிக்கிறோம். இதுதான் அணியம் பகுதி. ஸோ இங்க பெருசா வேற எதுவும் இருக்காது. ஃப்ரண்ட்ல வந்து இந்த துணி கட்டி வச்சிருக்கு பாருங்க. இந்த துணி எதுக்காகனா, இது வந்து அவங்க எப்படின்னா தெய்வமா நினைக்கிறது. இப்ப இந்த போட்ல இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். கடலுக்கு போகும்போது மொத்தத்துல எங்க போனாலுமே நீங்க ஒரு போட்ல அணியத்துல வந்து அவங்க ஒரு ப்ரேயர் பண்றது, இந்த கடலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர், இது எல்லாமே அணியத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ இங்க வந்து ப்ரேயர்லாம் பண்ணிட்டு, இங்க பாத்தீங்களா சுருட்டெல்லாம் வச்சிருக்கு பாருங்க. இதுல வந்து இப்போ பத்தி எல்லாம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் சின்ன சடங்குகள் இருக்கும். அதை முடிச்சுக்கிட்டு அப்படியே கடலுக்கு தொழிலுக்கு கிளம்புவாங்க. ஆக்சுவலா இவங்க வந்து கருப்பசாமி வந்து கும்பிடுறதுனால ஃப்ரண்ட்ல சுருட்டு வச்சிருக்கு பாத்தீங்களா? இங்க பாருங்க, சுருட்டு வச்சு கும்பிடுறாங்க. ஸோ அணியம் இதுதான். அணியத்துல வேற எதுவும் இல்லை. அப்படியே நம்ம இங்க திரும்பணும்னா, இது வந்து இந்த போட்ல உள்ள வலை, இந்த நெத்திலி மீனுக்காக அவங்க போடுற வலை. இங்க பாருங்க, இப்ப போயிட்டு கரைக்கு இப்பதான் கடலுக்கு போயிட்டு வந்தோம். தெரியுதா நெத்திலி ஃப்ரெஷ்ஷா கிடக்கு பாருங்க. இந்த வலை இங்க தான் இருக்கும். வலை செட்டப் எல்லாமே இந்த பக்கம் தான் இருக்கும். இங்க தெரியுதா? இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குண்டும் குறைஞ்சபட்சம் 10 கிலோ. ஒரு குண்டு 10 கிலோ கண்டிப்பா இருக்கும். அவ்வளவு வெயிட், சரியான வெயிட். ஸோ அணியத்துல வந்து மீன் பிடிக்கக்கூடிய வலைகள் எல்லாமே இங்கதான் இருக்கும். பாத்துக்கோங்க. அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா ஹைட்ராலிக் மிஷின்லாம் இருக்கு பாருங்க. இப்போ இந்த வலையை வந்து போடுறோம், ஒரு பெரிய வட்டம் போடுவாங்க. அந்த வட்டத்தை வந்து கையால இழுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அதுவும் போட்ல வந்து ஆட்கள் கம்மி தான். இத்தனை பேர் கையால கண்டிப்பா முடியாது. அப்ப இந்த இதுல வந்து வலையை தூக்கி போட்டாங்கன்னா அது அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கும். அந்த இழுக்க ஆட்கள் வந்து இங்க வரிசையா அந்த வலையை இழுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கீழே இருந்து அப்படியே எவ்வளவு ஹைட் வரைக்கும் வந்து பாத்தீங்களா? எவ்வளவு ஹைட்ல நிக்கும்னு தெரியுதா உங்களுக்கு? ஸோ அவ்வளோ வலை இருக்கு இங்க. இங்க பாத்துக்கங்க. இந்த பக்கம் ஒன்று இருக்கு, அந்த பக்கம் ஒரு ஹைட்ராலிக் இருக்கு. இது வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நிறைய போட்டுகள்ல வர ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி ஹைட்ராலிக் மிஷின்லாம் அப்படியே வலையை இழுத்து போடுறது, நம்ம இழுத்து இங்க போடுறது, ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சிடும். இது வந்து இங்க அணியத்துல இருக்கிற செட்டப் பாத்துக்கோங்க. 2 ஹைட்ராலிக் மிஷின் இருக்கா, இது முடிஞ்சு. இப்ப அணியத்துல இருந்து நம்ம முக்கியமான இடத்துக்கு போக போறோம். என்னன்னா கொஞ்சம் சேஃபாவே வருவோம். இதுல வந்து 3 ஃப்ளோர் இருக்கு. கீழே ஒண்ணு, இங்க ஒரு ஃப்ளோரு, மேல ஒண்ணு. மேல இருக்க ஃப்ளோர்ல தான் வந்து கேப்டனோட ஏரியா. அங்கதான் எல்லா ஐட்டமும் இருக்கு. வாங்க ஒவ்வொன்றா காமிக்கிறேன். இப்ப காலைல பிடிச்ச மீன், என்னெல்லாம் மீன் சமைச்சிட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாம் சூப்பரான மீன். வாவல், காளா, பாறை, அப்புறம் முட்டி, அப்புறம் கட்டா, அது என்ன ஊடகம், அப்புறம் கனவா, எல்லாம் தரமான மீனை தான் சமைச்சிட்டு இருக்காங்க காலையில் உள்ள சாப்பாடுக்கு. அப்படியே இங்க வாங்க. இங்க வந்தோம்னா இங்க ஒரு ஏரியா இருக்கு. இங்கே ஆள் வந்து படுத்துக்கலாம் போல இருக்கு. மேல அப்படியே காமி. இங்க வந்து இந்த போட்டுக்குள்ள திங்ஸ் எல்லாம் கிடக்கு. இது பெரிய அளவுக்கு யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே இங்க வந்தோம்னா இங்க ட்ரம்ல தண்ணி எல்லாம் இருக்கு பாருங்க. இதுல வந்து குளிக்கிற தண்ணி, குடிக்கிற தண்ணி எல்லாமே இங்க இருக்கு. மசாலா ஐட்டங்கள்லாம் இங்க இருக்கு பாருங்க. இது சமைக்கிற ஏரியா.
கிச்சன் ஏரியா கீழே இருக்குது. அப்படியே இங்கே வந்தோம்னா இங்கே ஒரு ஏரியா இருக்கு. இங்கே வந்து பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை, இன்னொரு ஒரு ஏரியா. இங்கே வந்து தேவைக்கு ஏதாவது பொருட்கள் வச்சுக்கலாம் கொள்ளலாம் அந்த மாதிரி. அப்படியே இங்கே கீழே வந்தோம்னா இங்கே இன்ஜின் ரூம் இன்ஜின் ஆன் பண்ணி விட்டுருக்காங்க. பெரிய இன்ஜின், ஏதோ கும்மின்ஸ் இருக்கு இன்ஜின் நேமு, பார்த்துங்க. நம்ம எல்லா போட்லையும் காட்டுற இன்ஜின் ரூம் மாதிரி தான் இங்கே இருக்கும், வேற ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது. அடுத்து அப்படியே பின்னாடி வாங்க. இது இந்த போட்ல ரொம்ப 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 முக்கியமான ஒரு இடம். இதுதான் வந்து சமைக்கிற இடம். அங்க ஒரு சமையலறை காட்டு. அப்ப இது என்ன சமைக்கிற இடம் நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம பிடிக்கிற இப்ப இங்க வந்து நெத்திலி தான் ரொம்ப ஃபேமஸ். நெத்திலி தான் பிடிப்பாங்க. பிடிக்கிற நெத்திலி வந்து இந்த அடுப்புல போட்டு அவிச்சிருவாங்க. நான் நிறைய வீடியோல காமிச்சிருப்பேன். இதுல வந்து கொதிக்க கொதிக்க தண்ணி இருக்கும், அதுல போட்டு அவிச்சுக்கிட்டு அப்படியே மேல எடுத்து போட்டு அப்படியே காய வச்சு தான் கருவாடை தான் சேல் பண்றாங்க. ஸோ அதுக்கான ஏரியா தான் இங்க. தெரியுதா, இங்கே அடுப்பு இருக்கு, அங்க பாருங்க அங்கே அடுப்பு இருக்கு, தெரியுதா, அடுப்பெல்லாம் இருக்கு பாருங்க. இதுதான் இந்த ஏரியா, இங்க வேற எதுவும் கிடையாது. அப்படியே இங்க வந்தா இங்க எல்லாம் தொட்டி இருக்கு பாருங்க. இதுல வந்து மீனை பிடிச்சா மீனை தட்டி போடுறதுக்கு. இப்ப நிறைய மீன் கிடச்சுன்னா அப்படியே வரிசையை இங்க தட்டி போட்டுருவாங்க. இங்க 1 2 3 4 தொட்டி இருக்கு. 4 தொட்டில பிடிக்கிற மீனை தட்டி போடுவாங்க. அங்கேயும் தண்ணி இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப நம்ம மேல போறோம். கமா. சரி, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரை முடிச்சிட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். இங்க வந்து ஒரு சூப்பரான இடம் இருக்கு. வாங்க. இங்க ஒரு ஸ்டீரிங் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனா இதோட மெயின் கண்ட்ரோல் மேல. இங்க பாருங்க, இங்க வாங்களேன். இது எல்லாருமே தூங்குற இடம். இப்ப போட்ல வேலை பாக்குறாங்க எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கிற இடம் இங்கதான். இங்கதான் இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை இங்கதான் நடத்திட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல உள்ள பசங்களும் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே இங்கதான் தூங்குறது, அவங்களோட துணிகள் எல்லாமே இங்கதான் வச்சிருக்காங்க. இங்க கீழே ஒரு வரிசையா தூங்கினா ஒரு 5-6 பேர் தூங்கலாம், மேல ஒரு 4-5 பேர் தூங்கலாம். உங்களுக்கு நான் காமிச்சு தரேன் பாருங்க. இப்போ இதுல வந்து ரெஸ்ட் டைம் கிடைக்கும் போது அழகா இப்படி தூங்கிக்க வேண்டியதான். எப்படி சூப்பரா இருக்குல்ல, ஜம்முன்னு இருக்கும். அதுவும் கடல் மேல அப்படியே தாலாட்டு பாடின மாதிரி இருக்கும். அப்படியே கீழே பார்த்தானே இங்கேயும் தூங்குற இடம் தான், தெரியுதா? அது மட்டும் இங்க பாருங்க, ஃபேன் எல்லாம் வச்சிருக்கு. எப்படி இங்க இன்னும் ஒன்றும் இல்லை, எல்லாமே வந்து நார்மலா எப்போ எல்லா போட்லையும் இருக்கிற மாதிரி தான். அப்புறம் இங்கே வந்து அந்த கண்ட்ரோல்லாம் வச்சிருக்கு பாருங்க, ஸ்பீடு கியர்லாம் இங்கே இருக்கு. அப்படியே இங்கே வந்தோம்னா இங்கே நிறைய லிவர் இருக்கும். இது எல்லாமே நாங்கள் ஃப்ரண்ட்ல வந்து அணியத்தில் காமிச்சல ஒரு ஹைட்ராலிக் மிஷின், அதுக்கு யூஸ் பண்ணுற லிவர்ஸ். ஸோ இதை வச்சு தான் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே. எந்த எந்த டைரக்ஷனில் போகணும், எவ்வளோ ஸ்பீடில் போகணும், எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுற இடம். இங்கே ஒரு சின்ன ஏரியா இருக்குங்க, அங்கே ஒரு பால்கனி மாதிரி இருக்கு பாருங்க. இதில் இருந்துக்கிட்டு நம்ம கடலெல்லாம் பார்த்தா சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு டீயை வச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டு அப்படியே கடலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு டீயை குடிச்சா சூப்பராக இருக்கும். இது வந்து கச்சா மீன் வந்து இங்கே கிடக்கும்போது இந்த கச்சாவை யூஸ் பண்ணி தான் மீனை தூக்கி அப்படியே எடுப்பாங்க, எடுத்து இதில் தட்டுவாங்க கீழே அந்த ஏரியா. அதுக்குள்ள கப்பி என்ன இருக்கு பாருங்க, சரிதா? இப்போ நம்ம இந்த ஏரியா முடிச்சிட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான ஏரியா காட்டுறேன். இங்க வந்தோம்னா மீன் அவிக்கிறாங்கன்னு சொன்னல, அதை இங்க மேலதான் கொண்டு வந்து வைப்பாங்க. சரி, இங்க ஒரு பெரிய ஏரியா இருக்கு பாத்தீங்களா? இந்த 2 சைடுல இன்னொரு கேப்பு, அங்க ஒரு கேப்பு தெரியுது பாருங்க. இது மூலமா தான் வந்து அந்த மீன் அவிக்கிறத மேல கொண்டு வருவாங்க. இங்க கொண்டு வந்து இந்த இருக்குல்ல, இந்த வட்டியில வச்சிருவாங்க. வச்சுக்கிட்டு அந்த தண்ணி வடிஞ்சிரும். வடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கேப் வழியா வெளியில கரையில இறக்கிடுவாங்க. என்ன இருக்கு பாத்தீங்களா? அப்படியே கரையில இறக்கி விட்டுருவாங்க. கரை அந்த பக்கம் இருக்கு, தெரியுதா? நான் அப்படியே இந்த பக்கமா நான் இப்ப காமிச்சு தரேன். இது வழியா இறக்கி கரையில இறக்கி விட்டுருவாங்க. இங்க இருந்து அவங்க எடுத்துட்டு போயிட்டு காயப்பட கொண்டு போயிடுவாங்க. ஸோ இது ஒரு ஏரியா. இங்கே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான இதெல்லாம் இருக்கு. இதுல தொட்டில் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. இதுல தொட்டில் கட்டி போட்டிருக்கு. அங்கெல்லாம் இருக்கு 4 1 2 3 4 தொட்டில் நிறைய கிடக்கு. அப்படியே இங்க பாருங்க, கருவாடு காய போட்டிருக்கு. சூப்பரா இருக்குல்ல?
இப்பதான் நம்ம முக்கியமான இடத்துக்கு வரப்போறோம். இந்த போட்லயே கேப்டனோட ஏரியா 3வது மாடி. இங்க வந்தோம்னா இந்த மொத்த பங்கூரையும் பார்க்கலாம். எப்படி அப்படியே அந்த பங்கூர் ராஜான்னு சொல்ற மாதிரி இருக்கா? பங்கூர் ராஜா நான் தான். பின்னாடி அப்படியே ஹார்பர்லாம் காமி. இதுதான் ஹார்பர், சரிதா? இங்க வந்து இப்படிதான் இருக்கும். நம்ம ஒரு ஐலாண்டோட ஹார்பர்ல இருக்கோம். இந்த ஐலாண்டை அழகா பார்த்து ரசிங்க. பாருங்க, இந்த மாதிரிலாம் கிடைக்காது. நான் மலேசியா தான் இருக்கேன்றதுக்கு இதுதான் அடையாளம். பார்த்துக்கிடுங்க, ஓகேவா? இப்போ நம்ம கேப்டனோட ஏரியாவுக்கு போக போறோம். கமான். இது போட்டு ரொம்ப புதிய போட்டு, அதான் அழகா இருக்கு. வாங்க உள்ள வாங்க. இங்க பைலட் கோ பைலட்ன்ற மாதிரி கேப்டன் கோ கேப்டன் ரெண்டு சீட் இருக்கு. ஸோ இதுல யாரா ஒருத்தங்க வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. இதுதான் ஸ்டீரிங். இது இந்த இடத்த தான் வீல் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. வீல் ஹவுஸ் எல்லாத்துலையும் சொல்ற மாதிரி தான். இது வீலு, இது ஹவுஸ், அதனால வீல் ஹவுஸ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டீரிங். பார்த்தீங்களா, நம்ம இதுக்கு முன்னாடி போய் பார்க்க எல்லா போட்லையுமே வந்து மரக்கட்டையில் இருக்கும் ஸ்டீரிங். இங்கே பாருங்க எவ்வளோ மெட்டலில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு. அப்புறம் ரொம்ப ரொம்ப இந்த போட்டில் வந்து முக்கியமான ஒரு டிவைஸ்னா இதுதான் சோனா. இப்போ உங்களுக்கு காமிச்சு தரேன். என்ன இருக்குல்ல, இப்போ ஆன் பண்ணலை, நான் உங்களுக்கு இதோட ஃபுட்டேஜ் நான் வைக்கிறேன். இப்போ நம்ம கேரளாவில் வந்து ஒரு போட்லலாம் ஆரியக்காரங்கன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க தான் இந்த மீனை வந்து பார்ப்பாங்க. மீனோட கூட்டத்தை பார்த்து சொல்லுவாங்க. டக்குன்னு வந்து போட்டு போட்டில் கொண்டு போயிட்டு அப்படியே வளைச்சி எடுத்துருவாங்க. இங்கே வந்து இந்த ஒரு டிவைஸில் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த போட்டில் வந்து ஒரு சென்சார் இருக்கும். அந்த சென்சார் மூலமாக கடலில் இப்போ எங்கேயா மீன் கூட்டம் இருக்குன்னா அந்த மீன் கூட்டத்தை ரேடார் மாதிரி இதில் காமிக்கும். அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும், ஒரு சவுண்டு கேட்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். மீன் கூட்டம் வருதுன்னா இதில் காமிச்சிடும். அவங்க கரெக்டாக அந்த கூட்டத்தை பார்த்து அப்படியே வளைச்சி எடுத்துருவாங்க. இந்த ஒரு டிவைஸ் மட்டுமே இவங்க ஒரு காசு சொன்னதுக்கு நம்ம ஒரு காசுக்கு டிவைட் பண்ண நேரம் 25 லட்சம் ரூபா ஆச்சுங்க. 25 lakhs. அது எந்த அளவுக்கு நம்ம ஊர்ல ஒருவேளை இந்த மெஷின் இந்த டிவைஸ் வாங்கினா எவ்வளவு ரேட் எனக்கு தெரியல. ஆனா இந்த ஒரு காசுக்கு அவங்க சொன்ன அமௌண்ட்டை நான் டிவைட் பண்ணேன், 25 lakhs கிட்ட வந்துச்சு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுட்டு இந்த ஒரு டிவைஸுக்கு. எப்பா சொல்லப்போனா இதுதானே ஆணிவேரு. இந்த போட்டில் மெயினே இதுதானே. இது காமிக்கிற மீனை தானே அவங்க போய் வளைக்கிறாங்க. அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா இங்க வந்து ஒரு எக்கோ சவுண்டர். இது எக்கோ சவுண்டர் என்னன்னா இந்த கடலோட டெப்த்தை காட்டுறது, இந்த பார் காட்டுறது எல்லாமே இது வந்து காமிக்கும். அப்புறம் இந்த பக்கம் கியரு, ஸ்பீடு, அது எல்லாமே கண்ட்ரோல் இங்க இருக்கு. அப்புறம் சுவிட்ச் காரியங்கள் எல்லாமே இந்த பக்கம் இருக்கு. இங்க வந்தோம்னா இங்க ஒரு ஜிபிஎஸ் இருக்கு பாருங்க. இது மேப் ஜிபிஎஸ். இது வந்து இப்போ போட்டு வந்து எந்த பக்கம் போகணும், எந்த டைரக்ஷன்ல போகணும், இது எல்லாமே வந்து இதுல பார்ப்பாங்க. இதுவும் வந்து அந்த பக்கம் நான் ஒரு உங்களுக்கு எக்கோ சவுண்டர் காட்டணும்ல, அதே மாதிரி தான். மொத்தம் 2 எக்கோ சவுண்டர் இதுல இருக்கு இந்த போட்ல. அப்படியே ஒரு பெரிய ஜிபிஎஸ் ஒன்று வச்சிருக்காங்க. இதுதான் இந்த வீலோஸோட இன்டீரியர். இங்க பார்த்தோம்னா இங்க ஒரு ஏரியா இருக்கு பாத்தீங்களா. இது வந்து இப்ப கேப்டனோ யாராவது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அழகா தூங்கிக்கலாம், ஜாமுன்னு இருக்கும். எப்படி எல்லா ஃப்ளோரை விட இங்க இருக்கிறது அழகா இருக்கு தெரியுமா? அழகா இங்க பாருங்க, கட்டன் எல்லாம் போட்டு சூப்பரா வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான நபரை இந்த போட்ல நான் காட்ட போறேன். அப்படியே திரும்புங்க பார்ப்போம், மேல காட்டுங்க. கருப்பசாமி. ஐயா கருப்பரே வாருமையா, எங்க கூடவே வாருமையா. இங்க வந்து எல்லாருமே கருப்பசாமி வந்து ரொம்ப பெருசா பாக்குறாங்க. இன்னொன்னு, நான் உங்களுக்கு இப்ப ஃப்ரெண்ட்ல காமிச்சல சுருட்டெல்லாம் வச்சிருந்தாங்க. அது போக இந்த ஐலாண்ட்ல வந்து ஒரு சாமி இருக்காங்க. அவங்களுக்கு நாளைக்கு ஜூலை 1 வந்து பயங்கரமான செலிப்ரேஷன் பண்ண போறாங்க. ஒரு 27 கிடா வெட்டி கொண்டாட்டம் பண்ண போறாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அதே உங்களை நான் காமிச்சு தரேன். அப்படியே இந்த வீலர்ஸோட சைடில் வந்தோன்னா இங்கே கொஞ்சம் இடம்லாம் இருக்கு பாருங்களேன். இதில் வந்து ஈவினிங் டைம்ல சூப்பராக இருக்கும். இங்கே இருந்துக்கிட்டு அழகா இந்த கடலை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீலை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் தெரியும். நான் சொல்றதுனால உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. அந்த ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி, இதுதான் நல்லா இருக்கு பார்த்தீங்களா இந்த இடம். எல்லாத்தையும் காமிச்சியே போட்டில் ஐஸ் ஸ்டோர் நீ காமிக்கவே இல்லைன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த போட்டில் கிடையாது. இந்த போட்டில் ஐஸ் ஸ்டோருங்கிற மெத்தடே கிடையாது. அந்த இதுக்கே வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன்,
இந்த போட்டில் பிடிக்கிற மீனை ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே கொண்டு வர மாட்டாங்க, அப்படியே கொண்டு வந்து சேல் பண்ணுறது கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க நெத்திலி போட்டு, நெத்திலி மட்டும்தான் பிடிக்க போவாங்க. ஸோ அதனால் பிடிக்கிற நெத்திலி வந்து அவிச்சு தான் காய போடுவாங்க. அப்போ திரும்ப நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் இந்த போட்டில் வந்து ஐஸ் ஸ்டோர் சுத்தமாக இருக்காது. அப்படியே திரும்பணும்னா அந்த ஒரு போட்டு இருக்கு பாருங்க, அப்படியே காட்டு அண்ணா, ஒரு போட்டு தெரியுது பார்த்தீங்களா இதுக்கு பின்னாடி, அந்த போட்டில் கூலிங் ஸ்டோரேஜ் இருக்குது. அது வந்து நம்ம ஊரில் வந்து ஐஸை பிடிச்சி கொண்டு போகிற மாதிரி அப்படி கிடையாது. ஃப்ரிட்ஜில் நம்ம எப்படி ஒரு பொருளை வந்து பாதுகாக்க வைப்போமோ அதே மாதிரி மெத்தடில் அந்த போட்டில் வச்சுருக்காங்க. அது வந்து ஐயில் பிடிக்க போகிற போட்டு, ரொம்ப லாங் போவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு அந்த இது தேவைப்படும். அந்த ஸ்டோரேஜில் தான் போட்டு நல்லா அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி அப்படியே கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து இங்கே வந்து மார்க்கெட்டில் சேல் பண்ணுவாங்க. அது அந்த போட்டில் உள்ள மெத்தடு. அந்த போட்டை நான் உங்களை சுற்றி காமிக்கிறேன். அது அடுத்த வீடியோவில் வரும். அப்படியே இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேமரா வச்சிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இங்கே ஃப்ரண்ட்ல உள்ள ஏரியாவை கவர் பண்ணுறதுக்கு செக்யூரிட்டி கேமரா இங்கே இருக்கு. அப்புறம் பின்னாடி ஒரு கேமரா வச்சிருக்காங்க. ஸோ கேமரா சிஸ்டமும் இந்த போட்டில் இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் இந்த போட்டில் அடங்கியிருக்கு. இந்த போட்டை முடிஞ்ச அளவு உங்களுக்கு நல்லா சுற்றி காமிச்சிருப்பேன். என் கூட நீங்களும் டிராவல் பண்ணி எல்லா இடத்தையுமே சுற்றி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க. வேற என்ன கேட்க போறேன், ஒரு லைக்கை பண்ணிட்டு அப்படியே ஒரு ஷேரை பண்ணி விடுங்க. மற்றவங்களும் இந்த வீடியோலாம் பார்க்கட்டும். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. புதுசாக வந்திருந்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்னொரு நாட்டில் இருந்து இன்னொரு ஃபிஷிங்கோட இன்னொரு போட் பிளாகோட நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய்.